சில்லு களி சாப்பிடுவோம் வாங்கோ. வணக்கம். யாழ்ப்பாணத்தில் என்ன சுதன், கனாலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் என்ன சுதன் என்று சொல்கிறேன். கனாலம் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான். கனாலம் இல்லை. என்னென்னு சொன்னால் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரியோ, என்னென்னு சொன்னால் சித்திரை புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வந்து இது செய்தாங்க, சில்லு களி கிண்டினாங்க. சரியோ, கிண்டினது அவிச்சது சரி அப்படின்னு சொல்லலாம். கிண்டினாங்கள். அந்த கிண்டுற காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்ற என்னென்னு சொன்னால் முதல் நாள் இரவு சில்லு களிகள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அதை போட்டு அவிச்சு தேங்காய் பாலில் போட்டு கிண்டி எடுக்கணும். சரியோ, இப்போ என்னத்தில் போய் கொண்டிருக்கேன்டா பாருங்கோ, சைக்கிள்லாம் போய் கொண்டிருக்கிறேன். என்ன இந்த அலுவலகங்கள்ல பழசு மறக்கக்கூடாது தானே, அதனால் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ. சரி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இனி யாழ்ப்பாணம் காணொலியால் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை வெளி மாவட்டம் எல்லாம் வரும். சரியோ, சில்லு களி செய்ய போறா, ரூபாய்க்காக வந்துருக்குறா செய்யறதுக்கு. சொல்லுங்க. சுடு தண்ணிக்கு உப்பு போடுறோம் மாமே. அது உப்பு போட்டா கொஞ்சம் சுவையா இருக்குமே. கலக்கியாச்சு. இப்போ நாங்கள் வறுத்த அரிசி மாவும் உளுத்த மாவும் போட்டு கலந்துட்டு சுடு தண்ணி விடுறோம். கிண்ட போறோம். அக்கா இருக்கிறாவ கிண்ட போறாவ. இது பதமா வேற விடும். பதமா கத்த தண்ணி கூடினாலும் இதா போடும், ஒட்டும். கணக்கு கணக்கா தண்ணி கூட ஓடும். பார்த்து பார்த்து விட்டு தான் பதம் எடுக்கணும். இன்றைக்கு போட்டு உருட்டி அவிக்கிறது. அவிச்சு வச்சுட்டு ஆற விட்டுட்டு விடிய தேங்காய் பாலுக்க சபரிசி போட்டு காய்ச்சுறது. இதை போட்டு கிளறது ஊத்தமாயெல்லாம் போட்டு. தம்பி இந்த பதத்துக்கு வேற வேணும், கொஞ்சம் களி பதத்துக்கு. அந்த தான் வெறும் தண்ணி காணாது. வருங்க வேறுங்க இப்படி அமர்த்தி போட்டு பேந்து அதுக்கு போடுறது. பேந்து அவிக்க வச்சுட்டு பேந்து உளுத்துறது. இது காணும் போல உளுத்தி பேந்து ஒன்றுண்டா ஆற விடுறது. இது பதஞ்சரி. இனி வேற கிளக்குறது, சேர்க்கிறது. சேர்வையா சேர்த்து போட்டு தான் உருட்டா வேணும். பதம் நல்ல பதம். இங்கே வேறங்கோ இப்படி தான் உருட்டுறது. அடைச்சி சேர்வையா சேர்க்கிறது மாவை. இது என்ன வேறுங்கோ அங்கே முடிது சாட்டுக்கு கையில் நினைக்கிறேனே வேறுங்கோ. ஏனண்டா மா ஒட்டாது. இங்கே இங்கே வேறுங்கோ. இதுதான் சில்லு களி. இங்கே வேறுங்கோ பதம் உருட்டுறது. இப்படி இது ரெண்டு போட்டு ஒரு சைஸ் ஆக்கி போட்டு இப்படியும் ராமாத்து ஓடாமல் செய்து போட்டால் நீங்கள் ஓடாமல் செய்யணும். இது உருட்டியாச்சு. இது இனி நீத்தப்பட்டியில் போட்டு அவிக்கிறது. பாருங்கோ, உருட்டி நம்மாவே நீத்துப்பட்டியில் போட்டுட்டு அவிய வைக்க போகிறோமே. பாருங்கோ இன்னும் உருட்டி கொண்டே இருக்கணும். இன்னும் மிதக்கு உருட்டை. சில்லு களியை அவிய வைக்க போகிறோம். சில்லு களி அவிஞ்சி வர 15 நிமிஷம் எடுக்கும். 15 நிமிஷத்துக்கு பிறகு சில்லு களி அவிஞ்சி போட்டுது. இனி அவிஞ்சதை ராக்க வேண்டியதான். அவிஞ்சிடாக்கி இது இப்போ இறக்கணும். அப்புறம் இதை கிளறணும். இல்லாட்டி வந்து ரொட்டியெல்லாம் பிஞ்சு வரும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரியோ, நேற்று சித்து களி எல்லாம் பிடிச்சி வச்சாங்க. இங்கே வாங்க தேங்காய் திருப்போம். அடுப்பு மூட்டியாச்சு. இனி சில்லு களியை போட்டு காய்ச்சி எடுக்க வேண்டியதான். வாங்கும் தண்ணி விடுறோமாமே. தண்ணி கொடுத்து சப்பரிசி போட போகிறோமே. சப்பரிசியை போட்டு அவிக்க வேணும். சப்பரிசியை அது என்னென்னா சில்லு களி தடிக்கிறதுக்கு போடுறத கணக்க போடுறதுல கொஞ்சம்
முதல் எடுத்த பால் இது மெட்ட பாலுகள் 2ஆம் 3ஆம் பாலுகள் இது இறக்கும்போது தான் விடுற இந்த பாலை இது அந்த சில்லுக்களி ஒட்டியை அடுத்து வச்சு கிடக்கு சவரிசி அவிச்சா பிறகு போடுறதுக்கு இது கருப்பு சீனி சுவர் இருக்காது சரியோ இது ஏலக்காய் வாசத்துக்கு போடுறது ஏலக்காய் அலையும் மேல நன்மையால் இருக்குல்ல இது உளுத்தம்மா இறக்கைக்கா கிளறது போட்டு தெரியுது இப்படி வந்தா தான் போடலாம் அல்லது மட்டும் பச்சி அப்படித்தான் சீனி போட பாருங்க சீனி தேவையான அளவு எனக்கும் போடுறதுல பார்த்து பார்த்து போடலாம் இனிப்பை பார்த்து பார்த்து இதுக்கு பிறகு தான் இது கொதிக்க அதை போட்டு கிண்டுறது உளுத்தமா போட்டுட்டு உளுத்தமா போட்டுட்டு கிளறி போட்டு இந்த சில்லு கழிக்க போடுறது போட்டு தலைப்பால் விட்டு ரக்கிறது இந்த மாதிரி பால் எடுத்து வச்சோம் அப்புறம் பாது இதுக்குள்ள தண்ணி விட்டு கிளற உளுத்தம்மா இதுக்கு தண்ணி விட்டு கிண்ட போறேன்னு கரைச்சி ஊற்றினா தான் இந்த கட்டை கட்டையாக வராது அக்கா இந்த தண்ணி தரையில இது கரைச்சாச்சு ஊற்றமா கரைச்சாச்சு பாருங்க அடுத்து சில்லு கழிச்சு கொண்டு வரணும் ஊற்றமா ஊற்றி கிளக்குறோம் பாருங்க இது சில்லு களி போடுறோமே இதை போட்டு கிண்டவாங்க கம்பி போன கழுவி கடைசியாக இது ஒரு கொஞ்சம் இருக்கக்கூடாது பால் விட வேணும் பாலம் விட வேணும் ஒரு கொதி வேற வேணும் ஒரு கொதி வேற இந்த முதலெடுத்த வாழை ஊற்றி கிளற வேணும் பாருங்க இன்னும் கிளறி கொண்டு இருக்கிறோம் இப்படியே கிளறி கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தேங்காய் பால் விட்டா சரி சீனி பார்ப்போம் சரியா தேங்காய் பால் விட போயிட்டோம் இது முதல் பால் இல்ல பத்தினா கூடாது பத்தினா இறங்கி போட கொஞ்சம் தலை இறக்க கணக்கா வரும் இப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு 2 சும்மா சாட்டுக்கு போடுறது ஏலக்காய் அவன்டா கொடுப்பான் பாருங்க சில்லு களிக்கு ஏலக்காய் பவுடர் போட போறோம் கடைசிக்கு அவர் தான் முடிச்சு வைக்க போறார் இத்துடன் எங்கள் சில்லு களி முடிய போகிறார் ஒரே இடத்த போடக்கூடாது பரவி போடணுமா பாருங்க பார்த்தேன் நீங்க 2 நிமிஷத்தால இறக்குவோம் இறக்குறவதம் வந்துட்டுதான் எப்படி வாசம் மட்டும் மணந்து பார்க்கிறேன் இப்போ எப்படி டேஸ்ட் பார்க்கிறேன் ஏலக்காய் பாப்பம் அப்படி இருக்காது இதில் விடுங்க இதில் என்ன பார்க்குறது இனிக்கும் நல்லா இருக்கு பனங்காய் படிங்க அரைச்சது வண்டி ஓ தா
புது வருஷத்துக்கு வந்த வீட்டு சாப்பாடு காலம்ப சாப்பாடு. உங்களோட பெயர்? இவதான் தங்கச்சி தான் இந்த சில்லு களி செய்யறதுக்கு நம்ம உதவினவன். சரியோ சில்லு களி தங்க எப்படி இருக்கா? சில்லு களி தெரியுதா? தமிழாக்கள் தனித்துவமான சாப்பாடு. இனிப்போ எல்லாம் நல்லா இருக்கு. ஏலக்காய் வாசம் தான் அடிக்கும். நல்ல வாசனை இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டா கை கழுவா போப்போம். இந்த சில்லுக்களி சகல பேருக்கு நன்றி. படம் பிடிக்கிற ஜாக்சன் பின்னிக்கிற சிவரா இங்கே பாரு. சில்லுக்களி செய்கிறதுக்கு உதவியாக இருந்தால் சரியோ அவாக்கு நன்றி. நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. சரியோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலி இதோட நிறைவு செய்கிறேன். இனி ஒரு புது சாப்பாடோடு சந்திக்கிறோம். தம்பி